வணக்கம். அக்ஷய லக்னம் மகர லக்னமாக யாருக்கெல்லாம் இருக்குதோ, அக்ஷய ராசி மகர ராசியாக யாருக்கெல்லாம் இருக்குதோ, குரு பகவான் தற்போது உங்க ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இந்த மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் குரு அமர்வது சிறப்பான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு காலம். கடன் வாங்கினா கூட நம்ம பெருசாக வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். தம்பி கூட சண்டை போடுறது, எங்கேயாட்டி போனால் சின்ன சின்ன பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நோயினால் ஏற்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்குது. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்குது. அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள கொஞ்சம் உறவு நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுக்குது. அதே மாதிரி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நோயினால் தூங்காமல் இருக்கிறது, கடனால் தூக்கமின்மை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. மகர லக்னக்காரங்களுக்கு தற்போது வீடு வாங்குவதற்குண்டான கடன் அப்படிங்கிறது இருக்குது. அதேமாரி நிலம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்கும். நிலம் வாஸ்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கிறதும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. நான் எங்கள் அண்ணா கூட வீடு வாங்குகிறேன், தம்பி கூட வீடு வாங்குறேன்னா கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அத்தனை சிறப்பு இல்லை அப்படிங்கிறத மட்டும் மகர லக்னக்காரங்களுக்கு சொல்லிக்கலாம். இந்த லக்னத்திற்கு முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு தன்மை, திருமணம் அப்படிங்கிறது யோகமாக இருக்கும். வெளிநாடு சார்ந்த கணவர் அப்படிங்கிறது அமைவதற்குண்டான ஒரு காலம் அப்படிங்கிறதே சொல்லலாம். எனக்கு அக்ஷய லக்னம் மகர லக்னமாகவோ மகர ராசியாகவோ யாருக்கெல்லாம் இருக்குதோ, சின்னதாக ஒரு கோமாதா சிலை அப்படிங்கிறது வாங்கி வழிபாடு பண்ணுங்க. கண்டிப்பாக தொழில் சார்ந்ததில் லாபம் அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு வெளிநாட்டு தொழில் அப்படிங்கிறது யோகமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது மாற்றி படிக்கக்கூடிய ஒரு தன்மை. எந்த கோர்ஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத 1க்கு 2 தடவை முடிவு செய்துவிட்டு எடுப்பது அப்படிங்கிறது சிறப்பு. அவசரப்பட்டு சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக ஒரு செயலை செய்துவிட்டு அதை திருத்தி மாற்றி அமைக்க வேண்டாம் அப்படிங்கிறத படிக்கக்கூடிய நண்பர்கள்ட்ட கேட்டுக்கிறேன். டெக்னாலஜிக்கல் சம்மந்தப்பட்ட கல்வி அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக உங்களுக்கு கை கொடுக்கும். எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இருக்கும். மகர லக்னக்காரங்களுக்கு குரு பகவான் கடனை அப்படிங்கிறது கொஞ்சம் கொடுப்பாரு. அதில் மற்றும் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் அப்படிங்கிறது சொல்லிக்கிறேன். அக்ஷய லக்னம் யாருக்கெல்லாம் கும்ப லக்னமாகவோ இருக்குது, அக்ஷய ராசி எனக்கு கும்பராசியாக இருக்குது. குரு பகவான் எனக்கு தற்போது என்னுடைய லக்னத்திலிருந்து என்னுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த கும்பராசிக்கு குரு பகவான் 5ஆம் இடத்துல பெயர்ச்சி ஆகிறது அப்படிங்கிறது நல்லா இருக்குமானா நல்லாயிருக்கும். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டவங்களுக்கு வெயிட் பண்ணுறேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ப்ரமோஷன் லாபகரமாக அமையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது சொல்லலாம். படிப்புங்கிறது லாபம். நான் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு அதில் ஒரு ரிசல்ட் வரல, எனக்கு இந்த வருஷமாட்டி எனக்கு கிடைக்குமான்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அனுகூலமாக இருக்கும்னு சொல்லலாம். தொழில் சார்ந்த வேலைகள், அதாவது நான் வேலைக்காக ட்ரை பண்ணுறேன், கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு தற்போது வேலை அமையக்கூடிய ஒரு தன்மை. வெளிநாட்டு வேலைக்குண்டான யோகம்னு சொல்லலாம். திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப அருமையாக இருக்கும். காதல் திருமணத்திற்கு உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அங்கே கிடைக்கும். அதே மாதிரி மாற்று மத திருமணங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் இந்த ஒரு வருஷம் நடக்குமானா நடக்கும். நம்ம காதலித்தவர்களே மனம் செய்யக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். வருமான லாபத்தை தரும். இரட்டை வருமானம் செய்யக்கூடிய ஒரு காலம். இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிறதே சொல்லுவோம். படித்த படிப்பிற்கு வேலை அப்படிங்கிறதும் கம்யூனிகேஷன் மூலமான லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு தெரிந்த தகவலை அடுத்தவங்கள்ட்ட சொல்லுங்கள், அதன் மூலமான லாபம் கிடைக்குமானா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. அதே மாதிரி தொழில் சார்ந்தது வெளிநாடு சார்ந்த யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு தற்போது அந்த வேலை அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்குது. பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிறதே சொல்லலாம். கொஞ்சம் முயற்சிகளில் ஒரு ஸ்பீடு அப்படிங்கிறது இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இத்தனை வருஷமாக நம்ம முயற்சி பண்ணி எதுவுமே நடக்கலை, அது பிரச்சனையாகத்தான் இருந்தது. தற்போது என்னுடைய முயற்சிகளில் லாபம் அப்படிங்கிறது இருக்கும். பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசவும், வார்த்தைகளை விட்டுவிட வேண்டாம். கோபமான பேச்சுக்களை தவிர்த்தல் அப்படிங்கிறது சிறப்பு. பழமையான உணவுகள் உண்ணும்போது, அதாவது பழைய சாதம் சாப்பிட்றேன்னா அது எப்படி இருக்குது, அதோட கால அளவுகள் அப்படிங்கிறது தெரிஞ்சு சாப்பிடுங்க. பேக்கடு ஃபுட் அப்படிங்கிறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். உடல் சார்ந்த உபாதைன்னு பார்த்தீங்கன்னா முதுகு தண்டுவிடம் சார்ந்தது, அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. இந்த கும்ப லக்னம் கும்ப ராசி அக்ஷய லக்னம் அக்ஷய ராசி யாருக்கெல்லாம் இருக்குதோ என்ன வழிபாடு பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா,
பைரவர் வழிபாடு அப்படிங்கிறத பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு வந்து அந்த நோட்டு புத்தகம் அப்படிங்கிறது வாங்கி கொடுங்க. உங்கள் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குரு பயிற்சி நடக்கும்போது குரு பகவான் குழந்தைகளுக்கு வந்து நோட்டும் பேனாவும் உங்களுக்கு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுக்க முடியுமோ அத்தனை பேருக்கு வாங்கி கொடுங்க. மேக்ஸிமம் அதில் பென்சிலும் சேர்த்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சனிப்பயிற்சிக்கு உண்டான பரிகாரமாகவும் அது கண்டிப்பாக அமையும். இதை 12 லக்னக்காரங்களும் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக 12 லக்னக்காரங்களும் கண்டிப்பாக செய்யலாம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அக்ஷய லக்னம் எனக்கு மீன லக்னமாகவும், அக்ஷய ராசி எனக்கு மீன ராசியாகவும் யாருக்கெல்லாம் இருக்குதோ, உங்களுக்கு இந்த குரு பகவான் உங்கள் லக்னத்திற்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவான் எந்த விதமான பலனை தருவார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்துல குரு இருக்கும்போது நமக்கு தொழில் சார்ந்தது அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தத்தன்மை இருக்கும். எப்போதுமே 4ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து நம்மளை வழி நடத்தும் போது கொஞ்சம் லேசினஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஜாதகர் எங்கே போய் அம்மாட்ட போய் உட்காந்துருக்கிறாரு, அப்போ அந்த சுகஸ்தானத்தில் போய் உட்காந்துருக்கும் போது வேலைகள்லையும் மனம் சார்ந்ததும் கடன் சார்ந்ததுலையும் கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குமானா கொஞ்சம் கொடுக்கும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை. நம்ம இத்தனை வருஷமாக நீங்கள் ஓடிட்டீங்க. இந்த மகர லக்னம் கும்ப லக்னம் இந்த ஒரு வருஷம் கூட கொஞ்சம் கண்டிப்பாக ஓடுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா இது வருமானத்தை தரக்கூடிய ஒரு காலம். வருமானம் வந்து லாபமாக ஈட்டக்கூடிய ஒரு காலம்னு சொல்லலாம். நீங்கள் செய்த வேலைக்கு கூலி அடையக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்குது. கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. அதே மாதிரி படிப்பு சார்ந்தது அப்படிங்கிறது யோகமாக இருக்குது. மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்விங்கிறது படிப்பதற்கு உகந்த காலமாகவே இருக்குது. சீட் கிடைக்கல, எனக்கு கடந்த 2 வருஷமாக ட்ரை பண்ணுறேன்னு யார் நினைக்கிறீங்களோ, தற்போது இந்த மீன லக்னம் அக்ஷய லக்னம் அக்ஷய ராசியாக யாருக்கு போகுதோ மருத்துவம் சம்பந்தப்பட்ட கல்வி கை கொடுக்கும். இவங்க குழந்தைகள் வந்து வெளியூரில் போய் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். வெளிநாட்டில் படிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். இந்த குழந்தைகள்னால நம்ம மன அழுத்தம் இருக்கணுமானா கண்டிப்பாக இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அழுத்தம் அப்படிங்கிறது கொடுக்கும். குழந்தைகளுக்கு திருமணம் ஆனாலும் நடக்கும். குழந்தைகளுக்கு வந்து நமக்கு அதாவது குழந்தைகள் பிறந்தா கூட அந்த பேர குழந்தைகள் கொள்ளுப்பாட்டி பாட்டி ஆனால் கூட அந்த தன்மை அப்படிங்கிறது இருக்கும். தாய் தந்தை அப்படிங்கிறது உடலில் கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் தேவைப்படுறாங்க. நோய் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். ஒரு முடிவெடுக்கும்போது 1க்கு 2 தடவை பார்த்து முடிவெடுப்பது அப்படிங்கிறது சிறப்பாகவே அமையும். எந்த ஒரு முடிவும் அவசரமாக எடுக்க வேண்டாம். ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். டிரான்ஸ்ஃபர் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. ஏன்னா அவசரப்பட்டு வாங்கும்போது இருக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தொலை தூரத்தில் அப்படிங்கிறது கிடைக்கும். வீட்டை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மீன லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த வருமானம் வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகக்கூடிய நண்பர்கள், ரொம்ப வருஷமாக நினச்சிட்டு இருக்கேன் போக முடியலன்னு யார் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு இந்த வருடம் அனுகூலமான ஒரு காலம்னு சொல்லலாம். மிக சிறப்பாகவே அமையும். பலன் தொழில்நாட்டு வெளிநாட்டு தொழிலுக்கு முயற்சி பண்ணுறோம், போக முடியல, இல்லைனா அதில் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த வருஷம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம். அரசின் மூலமாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். கொஞ்சம் கவனமாக இந்த டாக்ஸ் கட்டுறவங்க இந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அரசு சம்மந்தப்பட்டது எதெல்லாம் தொடர்புடையதோ அதெல்லாம் இந்த வருஷம் கொஞ்சம் கட்டி சரி பண்ணவும். இத்தனை வருஷமாக செய்ததோட பலனை இந்த வருஷமாக தண்டனையாக அனுபவிக்க வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அரசின் மூலமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஜாதகருக்கு இருக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நன்றி.